Good evening, students. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? ஆர்டர் பேர்ஸ்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, வரிசை கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன, செட் லாங்குவேஜ்ல இருந்து அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோம். அடுத்த டாபிக் வந்து ரிலேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், உறவுகள் அப்படின்னு. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சார்புகள். சார்புகள் அப்படின்னா என்ன, குறிப்பிடும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன, அம்புக்குறி படம், வரைபடம், அட்டவணை படம், கிராஃப், இது எல்லாமே அதை வரைபடம்ங்கிறதா கிராஃப். ஸோ அப்புறம் வரிசை ஜோடி முறை, இது 4 மெத்தட்ல வந்து நம்ம வந்து எப்படி பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கிறத, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்டேஷன், சார்புகளை குறிப்பிடும் முறைகள். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஆனால் எக்ஸசைஸ் 1.4ல நம்ம 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். ஸ்டில் நமக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஸோ அதனால அதே டாபிக் தான் இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். ஸோ வேற புது டாபிக் போல. அடுத்தது நமக்கு வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு. அது வந்து 3 செட் சேர்ந்து பண்ற மாதிரி வரும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனே ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் 1.4ல விட்ட சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஒரு தடவை ரீகேப் பண்றதுக்காக தான் இது எல்லாமே. ஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பாத்தீங்களோ அதே தான் திருப்பி பார்க்க போறீங்க. ஸோ நீங்க சூப்பர் மார்க்கெட் பில்லிங் கவுண்டர் போறீங்க, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நான் ஒருத்தரால ஒரு பில்லிங் கவுண்டர்ல தான் நின்று பில் பண்ண முடியும். 2 கவுண்டர்ல ஒரே நேரத்தில் நம்ம நின்று பில்லிங் பண்ண முடியாது. ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சார்பு. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் ஃபங்க்ஷன்ல கவுண்டர்ஸ்ல ஒரு கவுண்டர்ல ஒரு கஸ்டமர் ஒரு கவுண்டர்ல தான் வெளியே வர முடியும், புக் பண்ண முடியும். ஒரே நேரத்துல ஒரே கஸ்டமரால 2-3 கவுண்டர்ல நிக்க முடியாது. நான் ஒரே ஆள் தான் போயிருக்கேன். நான் ஒரு ஆள் 3 கவுண்டர்ல நிக்க முடியுமா? எனக்கு என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் ஒண்ணு தானே. ஸோ நான் ஒரு இடத்துல தானே நிக்க முடியும். ஸோ அப்போ வந்து அதுதான் உங்களுக்கு சார்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆரோ டயக்ராம். இது நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம், ஆர்டர் கிளாஸ் வரிசை ஜோடிகள், டேபிள் ஃபார்ம் அட்டவணை படம், கிராஃப் வரைபடம் அண்ட் ஃபார்முலா மெத்தட். ஸோ இந்த 5 மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ சார்புகள் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1 to 1, many to 1, on into, பைஜெக்ஷன், கான்ஸ்டன்ட் அண்ட் ஐடென்டிட்டி. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, 1 to 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு யூனிக் சீட் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அப்ப இருந்தா கூட 2 பேருக்கு சேர்ந்து ஒரு சீட் வந்து சினிமா தியேட்டர்ல கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருந்தால் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ வெவ்வேறு இன்புட்ஸ்க்கு வெவ்வேறு அவுட்புட்ஸ் தான் கம்பல்சரி இருக்கும் 1 to 1 ஃபங்க்ஷன்ல. ஓகே, இது சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். மெனி டு 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரே பஸ்ல டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த அவங்க ஒரே டிராவல் பஸ்ங்கிறது அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரூட் பஸ். ஸோ அவங்க அந்த ரூட் பஸ்ல டிராவல் பண்ணி 2 or more different elements in A have same image in ஏல 2 அல்லது அதுக்கு இப்ப பாலா, அனு, டேவிட், சித்ரா 4 பேருக்கும் இந்த ஒரே பஸ் தான். மெனி டு 1 அப்படின்னு சொல்றாங்க. மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஏல இருக்கும் போது, மெனி செட் எலிமெண்ட்ஸ் ஏல இருக்கும்போது ஒரே ஒரு எலிமெண்ட் பீல பேர் ஆகுறது தான் மெனி டு 1 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னது? மேல் சார்பு ஆன் ஃபங்க்ஷன் ஆர் இன்டு ஃபங்க்ஷன். ஆன் எவ்ரி ஹவுஸ் கெட்ஸ் பீஸா, நோ ஹவுஸ் இஸ் லெஃப்ட் அவுட், எவ்ரி அவுட் ஹேஸ் அட்லீஸ்ட் 1 இன்புட். ஸோ எல்லா அவுட்புட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு இன்புட் இருக்கும். எல்லா அவுட்புட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு இன்புட் இருக்கும். ஓகேவா? இந்த சம் நம்ம லாஸ்டா வந்து எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டினா பார்த்தோம் நான் நினைக்கிறேன். கரெக்டா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடோமைனாக இருக்கும். ஓகேவா? கண்டிஷன் இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 ஆகவும் இருக்கும். 1 to 1 பிளஸ் ஆன் 2 இருந்தா அதை என்ன சொல்றோம்? பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருபக்க சார்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மணமகனுக்கும் ஒரு மணமகள் கூட தான் திருமணம் நடக்கும். கரெக்டா? அதான் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்றது. அதுதான் பைஜெக்ஷன். ஓகே, அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட்னா உங்களோட ரூம் டெம்பரேச்சர் நீங்க ஏசில 24 டிகிரி செட் பண்ணிட்டீங்க. உங்க ரூமுக்கு 100 பேர் வந்தாலும் இந்த 24 டிகிரியை நீங்க மாத்த போறது இல்ல, ஸ்டாண்டர்டா செட் பண்ணி வச்சிருக்கீங்க.
ஸோ அப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட், ஆல்வேஸ் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் ஒன்று தான். எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல், இதை பார்த்துக்கோங்க. அதே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா மிரர் இமேஜ். உங்களை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க. வேற யாராவது தெரியுவாங்களா? நம்மளை பார்த்தா நம்ம தானே தெரியும். வாட் எவர் யூ ஷோ டு த மிரர் இட் ரெஃப்ளெக்ட்ஸ் பேக் எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் ஒன்னாக ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? அதாவது நம்மளை பார்த்துக்கிறோம் கண்ணாடியில, வேற ஒரு உருவம் நமக்கு பதிலா வந்து மாறி தெரியாது இல்லையா? சோ நான் பாக்குறேன் என்னை விட இன்னொரு அழகான உருவம் வந்து ஒரு சினிமா ஸ்டார் ரேஞ்ச்ல தெரியுது அப்படின்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. என்ன இருக்கோ கரெக்டா. சோ வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா மிரர் இமேஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறக்கவே மறக்காது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கும் மறக்கவே கூடாதுன்னா, உங்களை நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு ஏசி செட் பண்ணீங்கன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சோ அது ரெண்டுத்துக்கும் வந்து நீங்க சோ 1 to 1 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரே சிங்கிள் இதுல பாக்குறீங்க. 1 to 1 வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் வரும். ஒரு இன்புட்டுக்கும் ஒரு மெனி டு ஒன்னா ஏகப்பட்ட இன்புட்ஸை போட்டு அவுட்புட் வந்து ஒண்ணுதான் வரும். ஆன் டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடோமைனா இருக்கும். இன்டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் கோடோமைனா இருக்கும். பைஜெக்ஷன்னா பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கணும். கான்ஸ்டன்ட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. ஐடென்டிட்டினா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ். இது வந்து ஐடென்டிட்டியில வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது நீங்க தான், எக்ஸும் நீங்க தான். ஓகேவா? சோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு தடவை ரீகேப் பண்ணியாச்சு. இப்ப எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒண்ணா போய் பார்த்துடலாமா? Done. உங்க புக்கை நான் ஷோ பண்றேன், ஒரே நிமிஷம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 5 உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 6ல இருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண b is equal to நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் a tends to b ஆனது f of x is equal to x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகத்தையும் எந்த வகையான சார்பு என்பதையும் காண்க. Find the range of f and identify the type of function. Okay. சரி, இதுல டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அவன் கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு முதல்ல செட்டை கண்டுபிடிச்சு அந்த செட்ல இருந்து என்ன வருதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எக்ஸசைஸ் 4ல 6வது கேள்வி. செட் A is equal to 1 2 3 4னு கொடுத்திருக்காங்க. B is equal to நேச்சுரல் நம்பர். சரி, இப்போ f of x is equal to x ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. x ஸ்கொயர்டா x கியூபா, சாரி x கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து x இருக்கிற பிளேஸ்ல 1 2 3 and 4 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் போட போட காப்பி பண்ணிக்கோங்க. 1 f of 2 போட்டீங்கன்னா 2 கியூப் 8. f of 3 போட்டீங்கன்னா 3 கியூப் 27 and f of 4 cube is 64. So first என்ன கேட்டிருக்காங்க? range of f இல்லையா? first subdivision இங்க போட்டுடலாம். the range of f is equal to, இங்க என்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கோ அதான் range 8 27 64 and so on. because இங்க நேச்சுரல் நம்பர் உங்களுக்கு கண்டிஷன் இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. அதனால நான் and so on அப்படின்னு போட்டுக்கிறேன். பட் ஏல வந்து எனக்கு 1 2 3 4 தான் ஃபிக்ஸட் கொடுத்துட்டாங்க. சரியா? இது ரேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கதான் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் போடணும்.
ஏல இருக்கிறது 1 2 3 4 தான். பட் பில நம்ம அப்படி போட முடியாது. 1 2 and so on, 8 and so on, 27 and so on, 64 and so on. ஏன்னா இதை நம்ம லைனா 64 வரைக்கும் எழுதி நம்மளால போர்டில் ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ 1 cube is 1 and 2 cube is 2க்கு 8, 3க்கு 27 and 4க்கு 64. டிஃப்ரெண்ட் இன்புட் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கா? இருக்கு. இருக்கா? டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ். கரெக்ட். கோடோமைன் இங்க என்ன வரும்? இங்க கோடோமைன் என்னங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. Codomain is equal to 1 2 3. Okay. 1 2 3 and so on. நீங்க 64 வரைக்கும் எழுதுங்க. 64க்கு அப்புறம் and so on போடுங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா ரேஞ்ச் என்னது? எதுக்கு பேர் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச், வீச்சகம் இல்லையா? இப்போ 1 8 27 64 தான் ரேஞ்ச். ஸோ இப்போ கோடோமைனும் ரேஞ்சும் உங்களுக்கு நாட் ஈக்குவல். கரெக்டா? அதை டெலீட் பண்ணிடுறேன், அப்பதான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க என்னாச்சு? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. ஆனால் கோடோமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள வந்துட்டாங்க இவங்க. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கு. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் என்னது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவல், அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. பட் நமக்கு ஒரு கண்டிஷன் சால்வ் ஆயிட்டாங்க. என்னது? டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்புட். சினிமா தியேட்டர்ல ஒருத்தவங்களுக்கும் தனித்தனி செப்பரேட் செப்பரேட் சீட்ஸ். என்னது? 1 to 1. வெரி குட். 1 to 1 ஃபங்க்ஷன். நீங்க ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் அது என்ன ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே. 7வது கேள்வி. 7வது கொஸ்டின்ல 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான். In each of the following cases, state whether the function is bijective or not. Justify your answer. பைஜெக்டிவா இல்லையான்னு சொல்லுங்க. பைஜெக்டிவா இருந்தா ஓகே, இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம முதல்ல சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இல்லையா? ஸோ 7வது கேள்வி என்ன? டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1ன்னு கொடுத்துட்டான். சரி, ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 0 -1 1/2 எல்லாமே போடணும். ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 into 1 plus 1 is 3. F of 2 is equal to 2 into 2 plus 1, 5. F of 0 F of -1, F of by 2, and so on. Okay. சரி, இப்போ உங்களுக்கு ரேஞ்ச் அது இதெல்லாம் கேட்கல, டைரக்டாவே நீங்க போட்டலாம். சாரி, ஆர். நீங்க இங்க -1 வரைக்கும் எடுத்திருக்கீங்க இல்லையா? நான் ஒரு -2ல இருந்து இங்க -2
இங்க டாட் வச்சிருக்கேன். -2 -1 0 1/2 1 2 3 டாட். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் -1 0 1 2 3 4 and so on. ஓகே, 1 எடுத்துப்போம். இங்க 1 எடுத்தப்போ ஆன்சர் என்ன வந்தது? 3. 2 எடுத்தப்போ 5. ஓகே, 5 நம்ம போடலையா? 5 0னா 1 -1க்கு -1 தான் இல்லையா? சரி, 1/2க்கு +2 இல்லையா? எஸ். சரி, இப்போ different element in domain have different images in B. கரெக்டா? இந்த செட் ஏல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் செட் பில ஒரு எலிமெண்ட் தனித்தனி பேர் இருக்கு. கரெக்டா? range is equal to ஆர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்க வந்து கண்டிஷனே ஆர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன எழுதிக்கணும்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் ஆஃப் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஓகேவா? and codomain is equal to range is equal to R. Codomain is equal to ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் சம்ல இதுக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு தான் கண்டிஷன் கொடுக்கல. அப்ப நம்மளால வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். இங்க வந்து ரெண்டுத்துக்குமே கண்டிஷன் கிடையாது. and so on. ஸோ அப்போ கோடோமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இதுல ஒரு எலிமெண்டா போடும்போது ஒரு எலிமெண்டா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால f is a bijective function. f is a bijective function. இதை நீங்க தெளிவா எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். Different element in domain have different images in B and codomain is equal to range is equal to R. Therefore, f is a bijective function. இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க. ஓகேவா? ஹோம் ஒர்க்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல செகண்ட் சப்டிவிஷன் ஏன்னா சேம் கான்செப்ட் தான், அதனால நான் அதை உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா தரேன். இப்ப அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. Let a -1, 1 and b 0, 2. If the function f a tends to b defined by f of x is equal to ax plus b is an onto function. onto functionா அப்படின்னு கேட்டிருக்காங்க. and a and b யோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. கொடுத்துருக்கிறத நான் வந்து இமேஜ் ஃபார்மேட்லயே கொண்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்டே. ஸோ f of -1 is equal to 0. ஓகேவா? இது நம்ம அசம்ஷன் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. f of -1 is equal to 0னா f of x is equal to ax plus b ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து given. f of x is equal to ax plus b is given. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏல x இருக்கிற பிளேஸ்ல நான் 1 ரீப்ளேஸ் பண்றேன். -1 ரீப்ளேஸ் பண்றேன். a into -1 plus b is equal to 0. அப்ப இது என்ன ஆகும்னா -a plus b is equal to 0 அப்படின்னு ஆகும். ஓகேவா? அடுத்தது f of 1 சப்ஸ்டியூட் பண்றேன். இதே ax plus b ல 1 சப்ஸ்டியூட் பண்றேன். இதை 1 வேணா நேம் பண்ணிக்கோங்க. f of 1, ஓகே, ரெண்டாவது விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்றேன். f of 1 is equal to 2 இல்லையா? இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2. ஓகே, சோ அப்போ a into 1 plus b is equal to 2. அப்போ a plus b is equal to 2. சோ இத வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. சோ இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா a கேன்சல் ஆயிடும் இல்லையா? கரெக்டா? 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா
ஏ கேன்சல் ஆயிடும். மைனஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும். 2b இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். b இஸ் ஈக்குவல் டு 2 divided by 2 1 அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ b is equal to 1 அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க போடுறீங்க. a plus 1 is equal to 2, a is equal to 2 minus 1, a equal to 1. ஸோ a and b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுல நீங்க வந்து ஏ அண்ட் பி யோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு 2-3 டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின்ல வரும். இது ரொம்ப குட்டி ஈஸி சம்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது 9வது கொஸ்டினும் 9வது கொஸ்டின் நான் சொல்றேன். அதே சேம் பேட்டர்ன் தான் 10வது கொஸ்டின். ஓகேவா? ஸோ 9th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற சேம் டிட்டோ பேட்டர்ன் 10th கொஸ்டின். அதனால நான் 9th கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றேன். 10th கொஸ்டின் நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் ஒரு தடவை எழுதிடுறேன். இல்லைன்னா நீங்க புக்கை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் பிளஸ் 2ல எக்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து கிரேட்டர் தென் 1. 2ஆக இருந்தா எக்ஸோட வேல்யூ லைஸ் பிட்வீன் ஸோ இப்படி இருந்ததுன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 3 அண்ட் எஃப் ஆஃப் 0 and f of minus 1.5 and f of 2 plus f of minus 2 இந்த வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இதுல f of 3 எந்த ரேஞ்ச்குள்ள வரும் உங்களுக்கு? இந்த x plus 2 வருமா? இதுல வரும் x greater than 1 இல்லையா? அப்ப x greater than 1னா நீங்க இந்த சப்டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட்க்கு எடுத்துப்பீங்க f of 3க்கு. ஓகேவா? சரி, அடுத்தது f of 0 எங்க லைஸ் ஆகுது? -1க்கும் 1க்கும் நடுவுல தான் 0 வருது. அப்ப அதனுடைய கண்டிஷனுக்கு நீங்க இதை எடுத்துப்பீங்க, இதை தான் எடுத்துப்பீங்க. அடுத்தது f of -1.5னா தேர்ட் கண்டிஷனுக்கு போயிடும், x -1 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடும். அடுத்தது அகைன் f of 2 எங்க வருது? f of 2 எதுல வரும்? x plus 2ல கிரேட்டர் தேன் 1ல. f of -2 எதுல வரும்? x -1ல வரும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து இது எந்தெந்த ரேஞ்ச்குள்ள இந்த நம்பர்ஸ் ஃபால் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும். சரி, ஃபர்ஸ்ட் f of 3 இல்லையா? அது எந்த ரேஞ்ச்குள்ள வருது? f of x is equal to x plus 2 அப்படிங்கிற ரேஞ்ச்ல வரும் இல்லையா? x இருக்கிற இடத்துல 3 ரீப்ளேஸ் பண்றீங்க. 3 plus 2 is equal to 5. f of 3 ஓட வேல்யூ 5. சரி, செகண்ட் வேல்யூ வந்து f of 0 வந்து இங்க எங்க லை ஆகும்? இதுல. சோ அப்ப நீங்க டைரக்டாவே இதனுடைய ஆன்சர் 2 அப்படின்னு கொடுத்துடலாம். சரியா? சோ இங்க இதுக்குள்ள வேணா கண்டிஷன்ஸ் வந்து x greater than 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல இது ஃபால் ஆகுது, இது -1 இதுல ஃபால் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேர்டு வந்து f of -1.5 எதுல ஃபால் ஆகும்? -1.5 -1னா இங்க வந்துரும், 1.5னா x -1 இல்லையா? f of x is equal to x -1. ஸோ அப்போ x இருக்கக்கூடிய பிளேஸ்ல -1.5 போடணும். -1.5 plus 1 is சாரி -1 இல்லையா? -1 is equal to -2.5. ஸோ இது ஃபால் ஆன கண்டிஷன் வந்து -3x -1 இந்த கண்டிஷன்ல ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது 3 புரிஞ்சிருச்சு இல்லையா? இது மட்டும் லாஸ்டா நான் இப்போ வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. f of 2 வந்து இதுல ஃபால் ஆகும், f of -2 வந்து இதுல ஃபால் ஆகும். ஸோ இங்க வந்து 2 plus 2 வந்து 4 அப்படின்னு வரும். இங்க வந்து -2 -1 இல்லையா?
ஸோ அப்போ இது வந்து -3 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 4 - 3 is 1. அவ்வளவுதான் லாஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ இது எந்த கண்டிஷனுக்குள்ள ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதனுடைய வேல்யூஸை எடுத்து f(x)ஓட வேல்யூ எடுத்து எக்ஸ்க்கு பதிலா இங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவீங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. இதை வந்து ஒரு 4 சப்டிவிஷன் சேர்த்து 10வது கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. சேம் டிட்டோ பேட்டர்ன். ஓகேவா? அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா f(2 + -2)ங்கிற பேட்டர்ன்ல இருக்கும். ரெண்டு நம்பர்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து சிங்கிளா இருக்கு, அதுல டபுளா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அடுத்தது ஒரே ஒரு கேள்வி, 11வது கேள்வி. இதுவுமே நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து s of t is equal to 1/2 gt squared plus at plus b கொடுத்துட்டாங்க. அந்த டைமை வந்து செகண்ட்ஸ்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல 1 செகண்ட்கான வேல்யூ டீக்கு பதிலாக 1 போட்டா என்ன ஆன்சர் கிடைக்கும், ஈக்குவேஷன் என்னவா மாறும், 2 போட்டா ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறுறதுனால அது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10 and 11 is your homework. அதே மாதிரி 8வது கேள்வியில ஒரு சப்டிவிஷன் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா செகண்ட் சப்டிவிஷன். கரெக்டா? எஸ். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இதோட நமக்கு வந்து 1.4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ordered pairs, Cartesian product, relations, functions, types of function, representation of function. இவ்வளோ டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் இந்த சாப்டர்ல ஒரே ஒரு டாபிக் தான் பேலன்ஸ் இருக்கு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அது நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் நெக்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல நம்ம வந்து அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.